ஏய் தம்பி எந்திரிடா, ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. ஏய் எந்திரிடா, 7 மணி ஆச்சு. தூங்குறான் பாரு. தூங்குற மாதிரி நடிக்கிறானே தெரியல. சரி இது வேலைக்கு ஆகாது, நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டியதான். ஏய் என்னடா, ஏய் எந்திரிடா, ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது. ஏய் எந்திரிக்கிறியா? அப்படி ஒரே எத்து விடுதா, எந்திரிடா. அடடடடா, என்ன இவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். ஏய் எந்திரா, அடிச்சாதான் அடங்குவான்னு நினைக்கிறேன். நைட்டு டியூஷன் கழிச்சு ஊர் சுத்திட்டு வந்து கழுத மாதிரி தூங்குறான், அரட்டை அடிச்சுட்டு கொரட்டை அடிச்சுக்கிட்டு. யாரோ நம்மள அடிக்கிற மாதிரியே இருக்கு. யாரோ அடிக்கிற மாதிரி இருக்கா? ஏய் வெளுத்து வாங்கிட்டு இருக்கேன், எந்திரடா. ஓ இது அம்மா சொல்றதுல தான். என்னம்மா பிரச்சனை? நான் தூங்கி இருக்கேன், போமா. ஏய் ஸ்கூலுக்கு யார் போவா? நீ தூங்கிட்டு இருந்தா நான் போவணும் உனக்கு பதிலா. நீ போய் தான் பாரு ஒரு நாளைக்கு, அப்பதான் என்னோட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். டெய்லியும் சாப்பிட்டு அடி வாங்குறது நானு, வலிக்கிறது எனக்கு தான், உனக்கு இல்ல. சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கற? எந்திரா. அதனால எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல. எனக்கு பதிலா இன்னைக்கு ஒரு நாள் நீ போய் அடி வாங்கிக்கோ. என்ன கூட பேசுறது நாய்? இந்த அப்படியே அடுப்புல கம்பி காய வச்சு இந்த வாயில இருக்குறேன். இது வரேத்தி. இதுக்குலாம் நான் ஒன்னும் பயப்பட மாட்டேன், போமா. பாருடி, இப்பதான் முடிச்சிட்டு உட்காந்துருக்கா. பள்ளியோட போக மாட்டேன்னு சொல்றான். என்னன்னு கேளு நீ. மா அவன் ஸ்கூல் போவான், நீ போமா, நான் கூட்டிட்டு போறேன் அவனை. கிளப்பிய இழுத்து போயிட்டு அவனை பள்ளியோடத்து விடுற, இல்லைன்னா ஓன் ட்ரௌசர் கழுந்துரும். போடி ரெண்டு பேரும். ஏய் தம்பி நீ என் கூட வரியா? நம்ம எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போலாம், வாடா. ஏய் வந்தீனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தெரியுமா? சிவா மாமா வராரு. வந்தீனா உனக்கு ஐஸ்கிரீம்ல இருந்து எல்லாமே கிடைக்கும், நீ கேட்கறதெல்லாம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இதோ கிளம்பி வரேன்க்கா. அப்படி போடு, சீக்கிரம் கிளம்பி வா. நம்ம இன்னைக்கு ஸ்கூல் போற மாதிரி ஜாலியா சுத்திட்டு வரலாம். ஐயோ அப்பா. ஏய் எங்கம்மா போறீங்க ரெண்டு பேரும்? பேக் எடுக்காம போறீங்க, அதான் கேட்டேன். பா இன்னைக்கு ஸ்கூல்ல கல்ச்சுரல் பா, பேக்லாம் எடுத்து வர மாட்டாங்க தெரியுமா? ஃபுட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க. போங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. யோ அவன் பள்ளியோட போற மாதிரி எனக்கு தெரியல. அவனை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு மெக்கானிக் செட்ல சேர்த்து விடு. அவன் படிச்சு உருப்ப மாட்டான். ஏடா முறைக்கிற? என்ன முறைக்கிறவங்க ஏன் வச்சுக்காத. அம்மா ஏமா எப்ப பார்த்தாலும் தம்பிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கீங்க? ஏய் உங்களுக்கு என்னடி, அடுத்த வீட்டுக்கு போறவங்க தெரியுமா? அவன் தான் எனக்கு கஞ்சி ஊற்றணும். அப்ப அவன் படிக்கணும்லடி. காலையிலேயே ராக்கு வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு சொல்லி பிள்ளைங்களை கரிச்சு கொட்டிட்டே கிடக்கா போறீ. அம்மா நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரம் வெளியில கிளம்புங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். யோ என்னையா, என்ன ஆச்சு? என்ன கரிச்சு கொட்டிட்டு இருக்கேன் நான்? இங்க வாங்க. ஏய் நவருடி, என்ன கரிச்சு கொட்டிருக்கேன்? உன் வீட்டுக்கு வந்து நான் என்ன சொப்பத்தை கண்டேன்? என்ன வாங்கி போட்டிருக்கேன் இது வரைக்கும்? என்னைய குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்? நீ ஒன்றும் தராமையும் நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன் தெரியுமா? என் கஷ்டம் எனக்கு தெரியா தெரியும். ஐயோ இன்னைக்கு அப்பா மாட்டினாரு, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. பாத்தியா அவன் முளைச்சு 3 இடம் உள்ள வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்றான். இது பிள்ளையா உன் பத்தி அப்படி இருக்கும் பிள்ளைக்கு. நீங்க என்னடி பிள்ளைங்க முன்னாடி இப்படி அடி பேசுவ? நீ பேசுற பாய் தண்டி அவனு பேசுறான். கடைசியில் நான் இழிச்சு வாங்கிட்டு என்னை குறை சொல்றான். டேய் தம்பி அப்படிலாம் பேசுறா. அம்மா அப்பா சண்டைனா நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். நம்மளாம் எதிரே எதுவும் பேசக்கூடாது. இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் சண்டை. அக்கா எனக்கு நிம்மதியாவே இல்ல. நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்பா. ஏடி பச்சை பிள்ளை எப்படி பேசுறான் பாத்துடி? அதுக்கு காரணம் நீ தாண்டி. எதுக்கு இந்த வீட்ல இருக்க? நீ ஃபர்ஸ்ட் வெளியே போடி. யோ மேல கையில வெள்ள வச்சுக்க. எதுக்கு மேல அடிக்கிற? நான் எங்க வீட்டுக்கு போயிருவேன், எங்க அப்பா வீட்டுக்கு போயிருவேன். ஏய் கிளம்பு முதல்ல, கிளம்புடி. ஐயோ அம்மா அடிச்சுக்காதீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. அடிச்சிட்டு சாவுங்க எப்படியோ. உனக்கு மரியாதை அவ்வளவுதான்யா? நீ இவ்வளவு குடும்ப கஷ்டத்துலயும் நான் இந்த வீட்டை நடந்து பொழப்பு நடத்திட்டு இருக்கேன், நீ மேல கை வைக்கிறியா? இரியா உனக்கு இருக்குதியா? நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றேன். இரியா வாயில வருது ஒரு போலீஸ் கீழீஸ் போடி. நிறைய கெட்டுடி, நீ நிறைய கட்டுறி. போடி வெளியே போடி. ஃபர்ஸ்ட் என் வீட்டுல நிக்காத, வெளியே போ. பா ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? அம்மா பாவம்ப்பா. இப்படி நீங்க அடிச்சுட்டா எங்களால எப்படிப்பா நீங்க மரியாதை இருக்க முடியும்? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா. நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள போ. நீ போய் படிக்கிற வேலையை போ. எங்க படிக்கிறது? ஸ்கூல் போற நேரத்துல இப்படி கெடுத்துட்டீங்க. டென்ஷன் ஆகுது. ஒரு நிம்மதியே இல்லை. கல்ச்சுரல் போனா ஆசையே கிளம்பணும். என்னமோ பண்ணுங்க. என்ன இங்க நின்றுட்டு இருக்க? கிளம்புன்னு. யோ நீ நல்லாவே இருக்க மாட்டியா? நீ அனுபவிப்பையா? இரியா நான் போய் எங்க அப்பா இழுத்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட். என்னது என்ன சொன்ன? உங்க அப்பா இழுத்து வரியா? உங்க அப்பா 2 வெளுக்கணும் தாண்டி இருக்கேன். போய் இழுத்து வரையா? அந்த ஆளை பரம்பு மீறி பேசிட்டு இருக்கியா? இருக்குதியா உனக்கு இருக்குதியா? இரியா வரேன். வர இந்த வீட்டுல நிம்மதியே இல்லை. கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. பிள்ளைங்களாலையும் நிம்மதி இல்லை, பிள்ளைங்களுக்கும் நிம்மதி இல்லை, எனக்கும் நிம்மதி இல்லை, இவனால யாருக்கும் நிம்மதி இல்லை. பெற்றுட்டான் பாரு அவங்க அப்பன் இழிச்ச வாங்கிட்டு ஏந்திரத்தை கட்டி வச்சிட்டான். அன்னைக்கு என் பிள்ளைக்கு ஒண்ணுமே பேச தெரியாது, ஏமாவா அப்பா அப்படின்னு சொல்லி பொண்ணா கட்டி வச்சிட்டான். இன்னைக்கு ஊர் வாயே ஒன்னா பேசிட்டு என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கிறான். இது யாரை விட்டது? என்னை விட்டுச்சா கல்யாணம் ஒண்ணு கேடு. எனக்கு நான் சன்னியாஸ்திரியா இருந்துக்கலாம். போய் என்ன சொல்றதுன்னு தெரியல. விடுங்க.